गाइस நம்ம சிவகார்த்திகேயனோட பராசக்தி படத்தை இப்பதான் தியேட்டர்ல பார்த்துட்டு வந்தேன். சோ இந்த பராசக்தி நல்லா இருக்கா இல்லையா, எப்படிப்பட்ட படமா இது வந்திருக்குன்னு பார்க்கலாம். படத்துக்கான ரிவ்யூவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பிளான் பண்ண மாதிரி இன்னைக்கு பராசக்தியை பயங்கரமா இறக்கிட்டாங்க. படத்துக்கான கதைக்களம் உங்களுக்கே தெரியும், ஹிந்தி திணிப்பை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. புறநானூறு அப்படின்னு ஒரு டீமை நம்ம எஸ்கே உருவாக்குவாரு. ஹிந்தி திணிப்பை எதிர்த்து இவங்க போராடுறாங்க. இதுதான் படத்துக்கான கதைக்களமா இருக்கு. நான் இந்த பராசக்தியை கம்ப்ளீட்டா என்ஜாய் பண்ணேன். ஒவ்வொரு சீனையும் பார்த்து பார்த்து பக்குவமா செதுக்கி இருக்காங்க. இவங்க எடுத்திருக்கிற ஸ்டோரி லைன் ரொம்ப அருமையா இருக்கு. அதே மாதிரி ஆக்டர்ஸும் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அத்தர்வா மூணு பேரும் பயங்கரமான சம்பவத்தை பண்ணிட்டாங்க. நம்ம ஸ்ரீலீலா கொடுத்த ரோல நல்லா பண்ணிருக்காங்க. நம்ம ரவி மோகனை வில்லனா பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் தாறுமாறாவும் இருக்கு. நம்ம ரவி மோகனை புதுசா வில்லனா பார்த்தனால மைண்ட் ப்ளோயிங்கா இருந்துச்சு. சூரராய் போட்டிருக்க அப்புறம் ஒரு பயங்கரமான படமா சுதா கொங்காரா இதை எடுத்திருக்காங்க. அவங்களோட லைனப்ஸ்ல இதுவுமே ஒரு பயங்கரமான படமா வந்திருக்கு. நெக்ஸ்டா மியூசிக்கை பொறுத்தவரை நம்ம ஜீவ் பிரகாஷ் ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணிட்டாருன்னு சொல்லணும். அந்த ஸ்டோரிக்கு என்ன பிஜிஎம் தேவையோ அதை கொடுத்திருக்காரு. இந்த படத்துல நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சின்ன சின்ன லாக் அங்கங்க இருக்கும். இதை தாண்டி நெகட்டிவ்னு படத்துல ஒண்ணுமே இல்ல. நம்ம எஸ்கே ஓட 25வது படமா தான் இந்த பராசக்தி இறங்கிருக்கு. சோ எஸ்கே ஓட கெரியர்ல 25வது படம் ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணிடுச்சு. இதையும் தாண்டி படத்துல சில கேமியோஸும் இருக்கு. ராணா, பாசில் ஜோசப், குரு சோமசுந்தரம் எல்லாம் கேமியோ பண்ணிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அங்கங்க லாக் இருக்கு. இன்டர்வல பிளாஸ்டா கொண்டு போய் முடிச்சாங்க. அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே எங்கேஜிங்காவும் கொலை மாசாவும் இருந்துச்சு. ஒரு சில படங்கள்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மொக்கையா இருக்கும், ஆனா செகண்ட் ஹாஃப் தாறுமாறா இருக்கும். இல்லனா செகண்ட் ஹாஃப் தாறுமாறா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் மொக்கையா இருக்கும். ஆனா இந்த பராசக்தியில ரெண்டுமே தாறுமாறா இருந்துச்சு. பொங்கலுக்கு கண்டிப்பா இந்த பராசக்தி ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணும். அது பாக்ஸ் ஆபீஸ்லயும் சரி, ஆடியன்ஸ் மத்தியிலயும் சரி. சோ ஓவராலா இந்த பராசக்தி ஒரு பயங்கரமான படமா தான் வந்திருக்கு. தொடர்ந்து ஹாலிடேஸா வருது. சோ இந்த லீவ்ல ஒரு பயங்கரமான படத்தை பார்த்த ஃபீல் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பா இந்த பராசக்தியை தியேட்டர்ல பார்த்துடுவாங்க. ஒரு பக்கம் நம்ம தளபதியோட ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஏமாற்றத்தோட இருப்பாங்க. நம்ம தளபதி ஃபேன்ஸ் நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் நண்பா, நம்ம தளபதியோட படம் ஜனநாயகன் படம் எப்ப வருதோ அப்பதான் நமக்கு பொங்கல். இப்ப இந்த பராசக்தியை செலிப்ரேட் பண்ணலாம். ஜனநாயகன் எப்ப தியேட்டர்ல வருதோ அப்பதான் நமக்கு பொங்கல். நீங்க இந்த பராசக்தியை பார்த்துட்டீங்களா இல்லையா, அப்படி பார்க்க போறீங்கன்னா இந்த தியேட்டருக்கு போறீங்கன்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.